வணக்கம், வெல்கம் பேக். நான் உங்களோட சனாராம். ஜூலை 1, 2020 ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே அப்ளை பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ட்ரி லோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருந்தது. ஒரு சின்ன ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே என்டர் ஆகிறப்போ. 2009 அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எக்ஸிட் லோட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பயும் வந்து இருக்கு. அதாவது என்டர் ஆகிட்டு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிறோம்னா ஸ்ட்ரெயிட் 1% வந்து எடுத்துப்பாங்க. இந்த என்ட்ரி லோட ரீப்ளேஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது, பட் அது மாதிரி ஒரு விஷயம், அதாவது நம்ம சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பென்ஸ், அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி. இது எவ்வளோ வந்து போட போறாங்க ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0.005%. அதுவே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல 0.015% வந்து போடுறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லம்சமாக கொடுத்து வாங்கினாலும் சரி, எஸ்ஐபி எடுத்தாலும் சரி, எஸ்டிபி எடுத்தாலும் சரி, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ற நம்ம சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது நான் சொன்னேன் 0.005% வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, டிவிடெண்ட் அமௌண்ட் மைனஸ் டிடிஎஸ் அங்கே இருக்கு பண்ணிட்டு எவ்வளோ மிச்சம் வருதோ அந்த அமௌண்ட் மேலே இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்ளை ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பர்ச்சேஸ் அமௌண்ட். இப்போ பர்ச்சேஸ் அமௌண்ட் மைனஸ் என்ன ஒரு சார்ஜஸ் இருந்தாலும் அது மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வர அமௌண்ட் மேலே இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்துட்டு 1 லட்சம்னு வச்சுக்கலாம், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 1,100,000 நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன் சார்ஜஸை மைனஸ் பண்ணிட்டு அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டான 1 லட்சத்துக்கு மேலே மட்டும்தான் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அப்ளை செய்யப்படும். ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டினால அதிகம் அஃபெக்ட் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்டும் அல்ட்ரா ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டெட் ஃபண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். 90 days and 90 daysக்குள்ள இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இதனால நிறைய இம்பாக்ட் ஆகும். சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, டெட் ஃபண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 லட்சம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 5,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஒரு குத்து மதிப்பாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 416 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மாதத்துலேயே நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே அந்த 5 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ நமக்கு 411 தான் வந்து கிடைக்கும். அது 3 months அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,248 மைனஸ் அதே 5 rupees அங்கே வந்து பே பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா 1,243. ஸோ நார்மலாக என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறத நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கொடுக்கக்கூடிய அந்த பைசா, அது வந்துட்டு லாங் டியூரேஷன் அப்படின்னு போகிறப்போ இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். நம்ம ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, உங்களோட போர்ட்ஃபோலியோ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் அந்த இடத்துல ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம கொடுக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இந்த டிவிடெண்ட் மேலே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிடிஎஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்மளோட யூனியன் பட்ஜெட் 2019 மேலே. அதுக்கும் மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்துருச்சு. ஸோ டோட்டலாகவே இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு அன்அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக ஆயிடுச்சு. ஸோ அதை செய்யாமல் தவிர்க்கிறது கொஞ்சம் கூட நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு 0.005% ஸ்டாம்ப் டியூட்டி அப்ளை ஆகும். அதுவும் ஜூலை 1, 2020 ஆறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபினான்ஷியல் கோர்சஸ் வந்து இருக்குது. 28+ ஃபினான்ஷியல் கோச்சஸ் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் வந்தால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் நாலேஜ் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். Do you want answers to all your finance and money related queries? Then subscribe to our YouTube channel now and download the Financial Freedom app from the link given in description box.